வணக்கம் விவசாய சொந்தங்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க நெல் விவசாயம் பண்ற விவசாயியா உங்களுக்கு தான் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. டாப் 10 நெல் ரகத்தை தான் பத்தி பார்க்க போறோம். எந்தெந்த மாதத்தில் நடக்கூடிய எந்தெந்த மாதங்கள்ல நடக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்த்திகை மார்கழி தை வரக்கூடிய மாதங்கள்ல இந்த நெல்களை நீங்க பயிர் பண்ணீங்க பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் பெறலாம். டாப் 10 நெல் ரகத்துல பத்தி பாத்துருவோம். ஒன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ADT 37, 2 பாத்தீங்கன்னா கோ 51, 3 பாத்தீங்கன்னா RNR 15048, MPR மகேந்திரான்னு சொல்லக்கூடியது 4ஆம் நம்பர்ல இருக்கிறது 606, TPS 5 5வது இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாம 6வது இடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சந்தியா NP 9359, 7வது இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சௌபாக்கியா, 8வது இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் அம்மன், 9வது இடத்துல பாத்தீங்கன்னா ADT 45, 10வது இடத்துல இருக்குது பாத்தீங்கன்னா IR 50. அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகங்களை பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் தர ஒரு நெல் ரகத்தை பத்தி தான் நம்ம 10 நெல் ரகத்தை செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம். சோ எல்லா விவசாயிகளும் இந்த நெல் பயிர் பண்ணி இருந்தீங்க ஆல்ரெடி நீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ADT 37 சொல்லக்கூடிய நெல் பாத்தீங்கன்னா குண்டு நெல். இதனோட வயது பாத்தீங்கன்னா 105 நாள்ல இருந்து 110 நாள். ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா 10 கிலோ வீதம் உங்களுக்கு தேவைப்படும் விதை நெல்கள். ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா 45 மூட்டையில இருந்து 50 மூட்டை வரைக்கும் மகசூல் தரும். அது மட்டும் இல்லாம நாத்து விட்டு 25 நாள்ல இருந்து நீங்க நடவு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நேரடி நெல் விதிர்ப்புக்கு சிறந்தது. அது மட்டும் இல்லாம அரிசி பெரியதாக இருக்கக்கூடியது இட்லி அரிசி, இட்லிக்கு அதிகப்படியாக பயன்படுகிறது. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா குண்டு நெல் இப்ப வரைக்கும் மார்க்கெட்ல எவ்வளவு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1500 இருந்து ஒரு 2000 ரூபாய் வித போயிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தபடியா பார்க்க போற நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோ 51, கோவையை மையமாக கொண்ட நெல், கோவை வேளாண்மை கண்டுபிடிச்ச நெல் தான் இது கோ 51 சொல்லக்கூடியது. இதனோட வயது பாத்தீங்கன்னா 105 நாள் இருந்து 110 நாள் ஆகும். ஒரு ஏக்கர் பாத்தீங்கன்னா 30 கிலோ விதை நெல் தேவைப்படும். அது மட்டும் இல்லாம ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மகசூல் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 மூட்டையில இருந்து ஒரு 45 மூட்டையில வரைக்கும் கிடைக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாம நாத்தி விட்டு 25 நாள்ல இருந்து ஒரு 30 நாளுக்குள்ள நடவு செஞ்சிடணும். அது மட்டும் இல்லாம 75 கிலோ நெல் எவ்வளவு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1400 ரூபாயில இருந்து ஒரு 1700 ரூபாய் வரைக்கும் நீங்க போகும். அது வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இது அதிகப்படியான மகசூல் கொடுக்கிற ஒரு நெல். மூன்றாவது பாத்தீங்கன்னா RNR 15048, இது ஒரு சன்ன ரகம். அது மட்டும் இல்லாம இதோட வயது காலம் பாத்தீங்கன்னா 120 நாள்ல இருந்து 125 நாள் வரும். ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா 20 கிலோ நெல் போதுமானது. நாற்று விட்டு 20 நாள்ல இருந்து 25 நாளுக்குள்ள நடவு செஞ்சிடணும். அது மட்டும் இல்லாம ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு வரும் நெல் மூட்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 மூட்டையில இருந்து ஒரு 55 மூட்டை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம 76 கிலோ நெல் எவ்வளவு ரேட்டு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1800 ரூபாய் முதல் 2300 ரூபாய் வரை விற்கக்கூடியது. சாப்பாட்டுக்கு சிறந்த நெல் ரகம். அதுக்கப்புறம் தெலுங்கானாவை பூர்வீகமாக கொண்ட நெல். இது பாத்தீங்கன்னா எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானாவில தான் கண்டுபிடிச்சாங்க முத. அதுல இருந்து பாத்தீங்கன்னா இது வரைக்குமே மக்கள் மத்தியில ரொம்ப பேசும் பொருளான ஒரு நெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த RNR சொல்லக்கூடிய 15048 மகசூல்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மகேந்திரா MPR 606, இதனோட வயது பாத்தீங்கன்னா 100 நாள்ல இருந்து 110 நாளுக்குள்ளே அறுவடை ஆயிடும். அது மட்டும் இல்லாம ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு நெல் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 கிலோ நெல் இருந்தா போதுமானது. ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டையில இருந்து ஒரு 45 மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம 76 கிலோ நெல் எவ்வளவு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1800 ரூபாய் முதல் ஒரு 2300 ரூபாய் வரைக்கும் நீங்க அதிகபட்சமா எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம மிதமான நோய் எதிர்ப்பு சக்தி உடையது. சமையலுக்கு மிகவும் ஏற்ற ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த MPR சொல்லக்கூடிய மகேந்திரா 606 சொல்லக்கூடிய நெல். அது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில ரொம்ப வரவேற்பு பெற்ற நெல்லுன்னு பாத்தீங்கன்னா இந்த மகேந்திரா நெல் தான். அது மட்டும் இல்லாம TPS 5 5வது இடத்துல இருக்கிற நெல் பாத்தீங்கன்னா TPS 5. இதனோட வயது பாத்தீங்கன்னா 120 நாள்ல இருந்து 125 நாள் வரைக்கும் வரும். அது மட்டும் இல்லாம ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு நெல் ஆகும் பாத்தீங்கன்னா 30 கிலோ நெல் இருந்தா போதுமானது. ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா 35 மூட்டையில இருந்து ஒரு 40 மூட்டை வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி உடைய நெல். அது மட்டும் இல்லாம வறட்சியை தாங்கி வளரும். அது மட்டும் இல்லாம ஒரு மூட்டை நெல்லின் விலை எவ்வளவு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 76 கிலோ நெல் ஒரு 1400 ரூபாயில இருந்து ஒரு 2000 ரூபாய் வரை நீங்க எதிர்பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகத்துல இதுவும் நம்ம அடுத்தபடியா பாக்குற நெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தியான்னு சொல்லக்கூடிய NP 9359. வயது பாத்தீங்கன்னா
135 நாள் முதல் ஒரு 140 நாள் வரும். அது மட்டும் இல்லாம ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ நெல் இருந்தா போதுமானது. ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா 40 மூட்டையில இருந்து ஒரு 45 மூட்டை வரைக்கும். அது மட்டும் இல்லாம 76 கிலோ நெல் விலை எவ்வளவு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாய் முதல் ஒரு 2000 ரூபாய் வரை நீங்க நெல்லோட ரேட் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம மிதமான நோய் எதிர்ப்பு சக்தி உடையது, அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்ன ரகத்துல இதுவும் ஒண்ணு. மகேந்திரா சௌபாகியான்னு சொல்லக்கூடிய நெல் ரகம் தான் நம்ம அடுத்தது பார்க்கக்கூடியது. இதனோட வயது பாத்தீங்கன்னா 130 நாள்ல இருந்து 135 நாள் வரைக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு ஏக்கரை பாத்தீங்கன்னா 20 கிலோ நெல் இருந்தால் போதுமானது. ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா 45 மூட்டையில இருந்து 50 மூட்டை வரை மகசூல் தரும். மிதமான நோய் எதிர்ப்பு சக்தி உடையது. 76 கிலோ நெல் எவ்வளவு விலை போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாய் முதல் ஒரு 2000 ரூபாய் வரை அதிகப்படியான விலைகள் விற்கும். அது மட்டும் இல்லாம அதிக மகசூல் தரும் ஒரு சன்ன ரக நெல்லுங்க. அது மட்டும் இல்லாம இதனோட வரவேற்பும் அதிகப்படியான மக்கள் மத்தியில் இருக்குது. ரொம்ப சிறந்த நெல் ரகம்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நீங்க நாத்து விட்டு ஒரு 20ல இருந்து ஒரு 25 நாளுக்குள்ள நட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சூப்பர் அம்மன் சொல்லக்கூடிய நெல் ரகம் பாத்தீங்கன்னா வயது பாத்தீங்கன்னா 130 நாள்ல இருந்து 135 நாள் வரைக்கும் வரும். ஒரு ஏக்கராவுக்கு பாத்தீங்கன்னா 30 கிலோ நெல் இருந்தா போதுமானது. ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு நெல் மூட்டை அப்படி வரும்னு பாத்தீங்கன்னா 35 மூட்டையில இருந்து ஒரு 40 மூட்டை வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம மிதமான நோய் எதிர்ப்பு சக்தி வாய்ந்தது. 76 கிலோ நெல் விலை எவ்வளவு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1400 இருந்து 1800 ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய நெல்லுங்க. அது மட்டும் இல்லாம சாப்பாட்டுக்கு சிறந்த ரகம், வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் அம்மன் சொல்லலாம். இதுவும் பாத்தீங்கன்னா சமீப காலமா மக்கள் மத்தியில, விவசாயிகள் மத்தியில அதிக பேசும் பொருளாக இருக்கிற ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் அம்மன் கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ADT 45 நெல் ரகம். இதனோட வயது பாத்தீங்கன்னா 105 நாள்ல இருந்து 110 நாள் வரைக்கும் வரும். ஒரு ஏக்கராவுக்கு பாத்தீங்கன்னா 30 கிலோ நெல் இருந்தா போதுமானது. நெல் நடவு செய்ய காலங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 நாள்ல இருந்து ஒரு 30 நாளுக்குள்ள நீங்க நாற்றாங்கல்ல இருந்து புடுங்கி நட்டணும். ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா 45 மூட்டையில இருந்து 50 மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் பெறலாம். அது மட்டும் இல்லாம இது ஒரு மத்திய கால சன்ன ரகம். இந்த விலையை பாத்தீங்கன்னா ஒரு 75 கிலோ விலை நெல் எவ்வளவு, இது ஒரு சன்ன ரகம். இது நெல்லின் விலை எவ்வளவு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 76 கிலோ நெல் பாத்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாய் இருந்து ஒரு 1800 வரைக்கும் விற்கும். நீங்க அது வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம், அது மேலேயும் வரும். அது மட்டும் இல்லாம மிதமான நோய் எதிர்ப்பு சக்தி உடையது, அனைத்து பருவங்களையும் பயிர் செய்யக்கூடிய ஒரு நெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ADT 45 தாங்க. IR 50 நெல் ரகத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொறுத்த அளவுக்கு வயது பாத்தீங்கன்னா 110 நாள்ல இருந்து 115 நாள் வரைக்கும் வரும். ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு நெல் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 கிலோ நெல் இருந்தா போதுமானது. மகசூல் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 35 மூட்டையில இருந்து ஒரு 40 மூட்டை வரைக்கும் வரும். இது ஒரு குறுகிய கால சன்ன ரக நெல், மிதமான நோய் எதிர்ப்பு சக்தி உடையது. 76 கிலோ நெல்லின் விலை எவ்வளவு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1400 இருந்து ஒரு 1800 வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். இதுக்கு மேல விற்கும். நீங்க அந்த அளவுக்கு நீங்க பயிர் நெல் தரமா கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 வரைக்கும் நீங்க விற்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. IR 50 ஒரு சிறந்த நெல் ரகம். அது மட்டும் இல்லாம அதிக மகசூல் தரக்கூடிய நெல் ரகத்துல இதுவும் ஒன்று, IR 50. அது மட்டும் இல்லாம வறட்சியை தாங்கி வளரக்கூடிய நெல் ரகம். நேரடி நெல் விதிர்ப்பிற்கு ஏற்ற ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோ 51, ADT 37, மகேந்திரா NP 606, RNR 15048. நேரடி நெல் விதிப்பில் அதிக மகசூல் தரும் 4 வகையான நெல் ரகம். இந்த நெல் ரகத்துல நீங்க நேரடி நெல் விதைப்பு பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் பெறலாங்க. கோ 51 பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுல அதிக மகசூல் தர நெல்லுன்னு பாத்தீங்கன்னா கோ 51, ADT 37, மகேந்திரா NP 606. அது மட்டும் இல்லாம RNR 15048. 4 ரகமே மக்கள் மத்தியில அதிகப்படியான வரவேற்பை பெற்ற ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களிலும் பயிர் செய்யக்கூடிய ஒரு ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4 ரகம் மட்டும்தான். அதிகப்படியான விவசாயிகள் கொள்முதல் பண்ணியும் மகசூல் அதிகமா கிடைச்சியும் மார்க்கெட்டிங் பண்ண சொல்ல அதிகப்படியான விலைகள் போகக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகங்கள் தான். அந்த 4 நெல் ரகங்களை தவிர வேற எந்த நெல் ரகம் நட்டீங்கனாலும் உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் கொடுக்காது, அதிகப்படியான விலைகள் விற்காது. சோ இந்த 4 ரகம் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பெரும்பாலான விவசாயிகளுக்கு ரொம்பவே கை கொடுக்கிற நெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோ 51, ADT 37, மகேந்திரா 606. அது மட்டும் இல்லாம RNR 15048. இந்த 4 ரகத்தை நீங்க பயிர் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமோக விளைச்சலும் அதிகப்படியான விலைகளும் நீங்க விற்று விவசாயத்துல நல்ல லாபத்தை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோல திருப்பி நான் சந்திக்கும் வரை நான் உங்களிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அடுத்த விவசாயிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. பாய், டாட்டா. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.